ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போகும் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரித்தானியாவினுடைய மிரட்டல்களும். வடக்கு காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகளும் பிணங்களை அள்ளிச் செல்லும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும். ஈரானுக்கு எதிராக அமைக்கப்படும் முக்கோண முற்றுகையும் லெபனானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்ட நெட்டன்யாகுவின் தம்பி ஜூலானியும். தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் காசா தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடமும். ஆரம்பிக்கப்பட்ட மனிதாபிமான நகரத்திற்கான வேலை திட்டங்களும் நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகளை களமிறக்கிய அமெரிக்காவும். கத்தாரிலே உள்ள அமெரிக்க இராணுவ கட்டளை தளமான அல் உதைத் விமான கட்டளை தளம் மீதான ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டது. ஈரானினுடைய 6 ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதிலே சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணையினுடைய சிதைவுகளை அல் உதைத் விமான கட்டளை தளத்தில் வீழ்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பாக நானும் இவ்வாறே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் கத்தாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் மீதான ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு ஏவுகணையானது அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளத்தை தரைமட்டமாக்கி இருப்பதாகவும் அவை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாகவே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் மிக முக்கியமான பல மில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ராடர் தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானினுடைய வெற்றிகரமான இந்த தாக்குதல் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டதற்கு பின்பே இன்றைய தினம் அமெரிக்காவின் பென்டகன் குறித்த இழப்புகளை ஒப்புக்கொண்டுள்ளது. 2023 ஆண்டு அமைக்கப்பட்ட மிகவும் முக்கியமான நவீன ராடர் கருவிகளையே ஈரானிய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் கத்தாரில் இருக்கக்கூடிய குறித்த ராடர் தளமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகவும் கருதப்படுகின்றது என்றும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான சில ரகசியங்களை நெட்டன்யாஹு நெசட் சபையிலே இருக்கக்கூடிய நிதி முகாமைத்துவ அமைச்சகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரிடம் தெரிவித்துள்ளார். ஹரேடி யூதர்கள் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் தன்னுடைய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காக பாராளுமன்றத்திலே பல முன்மொழிவுகளையும் முன்வைத்திருந்தார்கள். மேலும் அரசாங்கத்தை கலைப்பதற்கான உச்சக்கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் என்னுடைய அரசாங்கத்தினை பாதுகாப்பதற்காகவுமே நான் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தேன் என நெட்டன்யாஹு குறித்த அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு நெட்டன்யாஹுவின் குறித்த கருத்துக்களை தொடர்ந்து நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான அடுத்த கட்ட அழுத்தங்களை ஹரேடி யூதர்களும் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்களும் ஆரம்பிக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இருப்பினும் இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகே நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்தை கலைப்பதற்கான அடுத்த கட்ட முன்மொழிவுகளை பாராளுமன்றத்திலே முன்வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்த முன்மொழிவானது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டதனால் இன்னும் 6 மாதத்திற்கு பின்பே நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்தினை தோற்கடிப்பதற்கான முன்மொழிவுகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வருகின்ற ஜூலை 15ஆம் திகதி ஜெர்மனியும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திலிருந்து ஈரான் முழுமையாக வெளியேறி இருப்பதனாலும் சர்வதேச அணுசக்தி சட்டங்களை ஈரான் முழுமையாக கடைபிடிக்காததன் காரணத்தினாலும் இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக ஸ்னாப்பேக் பொறிமுறையை களமிறக்கப் போவதாகவும் ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் களமிறக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஸ்னாப்பேக் பொறிமுறையானது ஈரானுக்கு எதிராக நடைமுறை படுத்தப்பட்டால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய பொருளாதார அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். மேலும் அது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாகவும் மாறிவிடும். எனவே இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் குறித்த விடயம் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் அதனுடைய அணுசக்தி திட்டம் குறித்து எந்தவிதமான வியத்தக முடிவுகளையும் இன்னும் எடுக்காமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமே இந்த 3 நாடுகளும் ஈரானுக்கு எதிரான ஸ்னாப்பேக் பொறிமுறையை அறிமுகம் செய்யாமல் இருப்பதுதான். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிராக இந்த ஸ்னாப்பேக் பொறிமுறையையும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் களமிறக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அணுசக்தி திட்டம் தொடர்பான கடுமையான முடிவுகளை எடுப்போம். யாருமே எதிர்பார்த்திராத முடிவுகளை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த செயற்திட்டமானது ஒட்டுமொத்த நிலைமைகளையும் தலைகீழாக மாற்றிவிடும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அத்தோடு பிரித்தானியா ஈரானுக்கு எதிரான நேரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் தொடர்பாக பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாகவே இந்த எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டு
தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை போன்ற ஈரானும் ஐரோப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக எவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்கின்றோமோ அதே போன்றே நாங்கள் ஈரானுக்கு எதிராகவும் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரித்தானியாவுக்குள்ளே நாளுக்கு நாள் ஈரானினுடைய ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பிரித்தானியாவுக்குள்ளே மேற்கொள்ளப்படுகின்ற பல தாக்குதல்களுக்கும் உளவு நடவடிக்கைகளுக்கும் பின்னால் ஈரான் தான் மிக முக்கியமான புள்ளியாக காணப்படுகின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தையும் அச்சுறுத்தக்கூடிய செயற்பாடுகளை ஈரான் தற்போது மேற்கொண்டு வருகின்றது. இதனால் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அடையாளப்படுத்த வேண்டும். மேலும் பிரித்தானியாவுக்குள்ளே ஈரானிய உளவாளிகள் மேற்கொள்கின்ற அனைத்து விதமான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லா விதமான எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என குறித்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பிரான்ஸ் இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை இன்று வெளியிட்டிருந்தார். ஐரோப்பாவுக்குள்ளே தீவிரவாதத்தை விதைக்கக்கூடிய எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. ரஷ்யாவை போன்று ஈரானும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறி வருகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் விரைவில் பல முடிவுகளை எடுக்கப் போகின்றோம் என பிரான்சினுடைய இராணுவ தலைமை அதிகாரி இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை ஜெர்மனியினுடைய அரசாங்கமும் வெளியிட்டிருந்தது. எனவே ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தற்போது ஈரானுக்கு எதிராக களமிறங்கியுள்ளார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக எவ்வாறான வேலை திட்டங்களை ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மேற்கொண்டு வருகின்றதோ அதே போன்று ஈரானுக்கு எதிராகவும் அனைத்து விதமான அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் அசர்பைஜானையும் ஆர்மேனியாவையும் ஜோர்ஜியாவையும் திருப்பி விடுவதற்கான வேலை திட்டங்களை முழுமையாக மேற்கொண்டு வருகின்றது. அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தின் போது ஈரானிய தரப்பினர் ஆர்மேனியாவுக்கே முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். மேலும் அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் முருகல் நிலைகள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் அசர்பைஜானையும் ஆர்மேனியாவையும் ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையில் அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஆர்மேனியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகளை முறிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஐரோப்பிய ஒன்றியமானது தொடர்ச்சியாகவும் மும்முரமாகவும் மேற்கொண்டு வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அசர்பைஜானையும் ஆர்மேனியாவையும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் முழுமையாக திருப்பி விடுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு இன்றைய தினம் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி அசர்பைஜானுக்கு விஜயம் செய்துள்ளார். இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை தொடர்ந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்களை தொடர்ந்து அசர்பைஜான் நாட்டுக்கு சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜூலானி அவசரமாக விஜயம் செய்துள்ளார். சிரியாவுக்கு தேவையான இயற்கை எரிவாயுக்களை அசர்பைஜான் நாடு வழங்குவதற்கு தற்போது தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவுமே தற்போது ஜூலானி அசர்பைஜானுக்கு விஜயம் செய்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜூலானியின் அசர்பைஜான் விஜயத்திற்கு பின்னால் துருக்கியும் மிக முக்கிய பங்காளியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கிக்கும் அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயற்கை எரிவாயு வர்த்தகங்களும் எண்ணெய் வர்த்தகங்களும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. எனவே இந்த எண்ணெய் வர்த்தகத்திலும் எரிவாயு வர்த்தகத்திலும் தற்போது சிரியாவையும் இணைத்துக் கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் சிரியாவின் இயல்பாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த நடவடிக்கைகளை மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் ஈரானுக்கு எதிரான முக்கோண முற்றுகை என்றும் பெயரிட்டுள்ளார்கள். துருக்கியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அசர்பைஜானும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக இந்த முற்றுகையை களமிறக்கி இருப்பதாகவே மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தையும் எதிர்ப்பற்றுக்களுக்கான ஆதரவையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த முக்கோண முற்றுகை களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாகவே தற்போது சிரியாவையும் இந்த முக்கோண முற்றுகைக்குள் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அடுத்து எதிர்பார்த்ததை போன்று ஜூலானி தற்போது லெபனானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்திற்கு லெபனானினுடைய சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் சம்மதத்தினை வழங்கவில்லை. லெபனான் சபாநாயகரின் சம்மதத்தினை பெற்றுக் கொள்ளாமல் லெபனானுடைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மாத்திரம் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்திற்கான சம்மதத்தினை வழங்க முடியாது. இதனால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் எந்தவிதமான இயல்பாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என லெபனானிய அரசாங்கம் நேற்றிரவு அறிவித்தது. இவ்வாறு லெபனான் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை தொடர்ந்தே ஜூலானி லெபனானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். லெபனானினுடைய சிறைச்சாலைகளில் பல ISIS பயங்கரவாதிகள் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சிரியாவை சேர்ந்த பல பயங்கரவாதிகளும் தனிநபர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என சிரியாவினுடைய ஜூலானி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த கோரிக்கைகளை லெபனானிய அரசாங்கம் மறுத்துவிட்டது. இதனால் லெபனானுக்கு எதிராக ராஜதந்திர ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கப் போவதாக ஜூலானி தற்போது எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். லெபனானை சிதைப்பதற்காக
சிரியாவுக்காகவும் ஈராக்கை சிதைப்பதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சிரியாவினுடைய ஜூலானியை பயன்படுத்த போகின்றார்கள் என நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தேன். அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் ப்ராக்ஸி படையாகவே ஜூலானி பயன்படுத்தப்பட போகின்றார் என்பதனை நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இதற்கமைவாக ஜூலானி லெபனானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். தெற்கு காசாவின் ரஃபா பிரதேசத்திலே மனிதாபிமான நகரத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஃபா பிரதேசத்திலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மனிதாபிமான நகரத்தினை அமைக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திற்கும் மொராகச்சு பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசத்தையே முழுமையாக தரைமட்டமாக்கி குறித்த பிரதேசத்திலே கூடாரங்களை அமைத்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் இந்த மனிதாபிமான நகரத்திற்குள்ளே அடைத்து வைப்பதற்கான வேலை திட்டங்களையே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்துள்ளது. அத்தோடு இந்த வேலை திட்டத்தின் ஆரம்பமாக குறித்த பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்கா 250 தொடக்க 350 வரையிலான புல்டோசர் வண்டிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே களமிறக்கியுள்ளது. பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக காசாவிற்குள்ளே நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் புல்டோசர் வண்டிகளுடைய தட்டுப்பாடும் அதிகரித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே இந்த தட்டுப்பாடை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்கா நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே களமிறக்கியுள்ளது. அத்தோடு போஸ்டன் கன்சல்டிங் நிறுவனமானது குறித்த பிரதேசத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கியதற்கு பிறகு இந்த பிரதேசத்திலே முழுமையாக கூடாரங்களையும் அமைக்கப் போகின்றது. இந்த மனிதாபிமான நகரத்திலே கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான கூடாரங்களை அமைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த 2 லட்சத்திற்கும் அதிகமான கூடாரங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தே கொண்டு வரப்பட போகின்றன. டெண்டர் முறையின் மூலமாகவே போஸ்டன் கன்சல்டிங் நிறுவனமானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் இந்த கூடாரங்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றது. இன்னும் 3 வாரங்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்த கூடாரங்கள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் 50 நாட்களுக்குள் ரஃபாவினுடைய குறித்த பிரதேசத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கி விட வேண்டும் என்றும் அனைத்து வீடுகளும் குடியிருப்பு பிரதேசங்களும் கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு கூடாரங்களை அமைப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. அடுத்து காசாவிற்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து GHF நிறுவனத்தின் ஊடாகவே உணவு விநியோகத்தை மேற்கொள்கின்றது. தற்போது கான் யூனிஸ் பிரதேசத்திலும் மத்திய காசா பிரதேசத்திலும் வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரீம் பிரதேசத்திலும் உணவு விநியோக மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ரஃபா பிரதேசத்திலே மனிதாபிமான நகரம் முழுமையாக அமைக்கப்பட்டதற்கு பின்பு இந்த அனைத்து உணவு விநியோக மையங்களையும் ரஃபா பிரதேசத்திற்கு நகர்த்தி விடுவார்கள். மனிதாபிமான நகரம் அமைக்கப்பட்டதற்கு பின்பு ஏனைய பிரதேசங்களில் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அத்தோடு காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த GHF உணவு விநியோக திட்டத்தினை முழுமையாக முடக்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையானது எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. அதே போன்று GHF நிறுவனத்தின் மூலமாக காசாவிற்குள்ளே உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படுவதனால் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதாகவும் இது ஒரு மரண பொறியாக காணப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. அவசரமாக இஸ்ரேல் GHF நிறுவனத்தின் மூலமாக இந்த உணவு விநியோகத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியமும் உச்ச கட்ட எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தது. ஆனால் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இவ்வளவு நாளாக எல்லா விதமான மனிதாபிமான உதவிகளையும் ஐநாவினுடைய UNRWA நிறுவனத்திற்கே வழங்கியிருந்தது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த உணவு விநியோகங்கள் அனைத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் GHF நிறுவனத்திற்கே வழங்கியுள்ளது. நெட்டன்யாஹுவுக்கு சார்பாக தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் GHF மீதான நிலைப்பாடுகளையும் மாற்றிக் கொண்டுள்ளது. அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை பலவீனப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த GHF மூலமான உணவு விநியோகத்தை பயன்படுத்தி பல உளவு கருவிகளையும் காசாவிற்குள்ளே களமிறக்கியுள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸினுடைய போலீஸ் பாதுகாப்பு படைகளுடைய தீவிரமான வேட்டையை தொடர்ந்து 50க்கும் அதிகமான உளவு கருவிகளும் முக்கியமான சாதனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உணவு விநியோகத்தின் மூலமாக காசாவிற்குள்ளே களமிறக்கப்படுகின்ற உளவு கருவிகளை முழுமையாக நீக்குவதற்கான எச்சரிக்கைகளையும் இவை தொடர்பான விழிப்புணர்வுகளையும் ஹமாஸ் தரப்பினர் பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அடுத்து வேர்ல்ட் ஃபுட்
புரோகிராம் நிறுவனத்தின் மூலமாக காசாவினுடைய வடக்கு பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கோதுமை விநியோகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய NGO அமைப்புகளின் தலைவர் அம்ஜத் சவா அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவின் காசா மத்திய நகர் பிரதேசத்திற்கான கோதுமை விநியோகமானது நாளைய தினம் ஆரம்பிக்கப்படும். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தகுதியானவர்களுக்கு நாங்கள் இந்த கோதுமையை வழங்குவோம். வேர்ல்ட் ஃபுட் புரோகிராமினுடைய தரவுகளுக்கு அமைவாகவே இந்த கோதுமை விநியோகம் மேற்கொள்ளப்படும். மேலும் பாதுகாப்பாக இந்த உணவு விநியோக கான்வாய்களை கொண்டு வந்த அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அம்ஜத் சவா அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு வடக்கு காசாவையும் மத்திய காசாவையும் அடைந்திருக்கக்கூடிய இந்த கோதுமை வண்டிகள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா தொடர்பான ஒரு வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே காசாவின் எல்லை பிரதேசத்திற்கும் சிவப்பு நிற கோட்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசத்தினை ஒரு இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. ரஃபா பிரதேசமும் காசாவின் எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டர் உள்நோக்கிய பிரதேசங்களுமே இந்த இடையக மண்டலமாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் குறித்த இடையக மண்டலமானது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக காசாவினுடைய 30% பிரதேசங்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அத்தோடு குறித்த வரைபடத்தை வெளியிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்த இடையக மண்டலத்திலிருந்து நாங்கள் முழுமையாக வெளியேற வேண்டுமாக இருந்தால், ரஃபா பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டுமாக இருந்தால், பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விட வேண்டும். ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் காசாவிலே முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். அவ்வாறு நீங்கள் முழுமையாக சரணடைந்தால் நாங்கள் இந்த இடையக மண்டலத்திலிருந்து முழுமையாக வெளியேறுகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்தோடு காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரிலே நடைபெற்று வருகின்றன. நாளைய தினம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் கலந்து கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் ரஃபா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறுவதற்கு விரும்பவில்லை. காசாவிற்குள்ளே உணவு விநியோகத்தை மாற்றுவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரும்பவில்லை. இதனால் குறித்த பேச்சுவார்த்தைகள் தற்போது தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த தொடர்பாக ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நேர்மையாக நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறாமல், உணவு விநியோக முறைகள் முழுமையாக மாற்றப்படாமல் பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகளையும் பாதுகாப்பையும் மீட்டெடுக்க முடியாது. மேலும் இந்த யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கு நெட்டன்யாகுவே மூல காரணமாக இருக்கின்றார். நெட்டன்யாகு அவருடைய சொந்த அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக பணைய கைதிகளையும் அவருடைய சிப்பாயையும் பலி கொடுப்பதற்கும் தயாராகிவிட்டார் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 55க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் வடக்கு காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பார்க்காத விதத்தில் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே அவர்களுடைய சிப்பாய்களுடைய உடல்களை அள்ளிச் செல்கின்றது. அந்த அளவுக்கு உச்ச தாக்குதல்களை தற்போது பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு கான் யூனிஸ் பிரதேசத்திலே அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 3 பிரதேசங்களிலே இந்த வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு பிரதேசத்திலே கன்னிவெடிகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று இன்னும் ஏனைய 2 பிரதேசங்களிலே வீடுகளில் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்திருந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை கான் யூனிஸ் பிரதேசத்திலே 2 வீரியமான தாக்குதல்களும், வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே 2 வீரியமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த 4 தாக்குதல்களும் வீடுகளுக்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகளவான உயிரிழக்க பலஸ்தீனிய போராளிகள் குறித்த வீடுகளை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்-குதுஸ் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும், வடக்கு காசாவின் பெய்ச்சனூன் பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் மொத்தமாக அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 50க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.